بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வழமையாக நாம் செய்து வருகிற அல் குர்ஆன் விரிவுரை தொடர் வகுப்பிலே 21வது தொடரிலே நாம் இருக்கிறோம். இந்த தொடர் அல் குர்ஆனுடைய ஜுஸு அம்ம அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களாக, ஒவ்வொரு அத்தியாயங்களாக நாம் படித்து விளங்கி வருகிறோம். கடந்த வகுப்பில் சூரா அல் அஸ்ர் என்ற 103வது அத்தியாயத்தை நாம் படித்தோம். இன்றைய தொடரில் சூரா அத்-தகாசுர், அதிகம் தேடுதல் அல்லது போட்டி போட்டு அதிகரித்துக் கொள்ளுதல் அல்லது பேராசைப்படுதல் என்று இந்த சூராவினுடைய பெயராகும். சூரத்து தகாசுர் என்று சொல்வார்கள். இது அல் குர்ஆனுடைய 102வது அத்தியாயம், மக்காவிலே இறங்கிய ஒரு வசனம். இதிலே 8 வசனங்கள் இருக்கின்றன. முதலாவது இந்த அல் குர்ஆனிய அத்தியாயத்தை நாம் ஓதிவிட்டு அடுத்ததாக நாம் இதனுடைய மொழிபெயர்ப்பையும் பார்த்துவிட்டு இதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாகுமுத் தகாசுர் حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதில் சொல்றான், அல்ஹாக்கும் அத்தகாசுர், அதிகப்படுத்திக் கொள்வது, ஒருவருக்கொருவர் அதிகமாக தேடிக்கொள்வது என்பது உங்களை பராக்காக்கிவிட்டது. ஹத்தா ஜுர்தும் அல் மகாபிர், மன்னரைகளை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும்.
மன்னரைகளை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் அதிகமாக தேடுவது என்பது உங்களை பராக்காக்கிவிட்டது. கல்லா, அவ்வாறல்ல, சௌஃப தஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா, பின்னரும் அவ்வாறல்ல, சௌஃப தஅலமூன், மிக விரைவாகவே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அப்படி அல்ல, உண்மையான அறிவை கொண்டு, உறுதியான அறிவை கொண்டு நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற பயனற்ற வேலைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். லதரஉன்னல் ஜஹீம், நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் நரகத்தை காண இருக்கிறீர்கள். சும்ம லதரஉன்னஹா ஐனல் யகீன், பின்னர் நீங்கள் அதை கண்ணுக்கு எதிரிலே மிகவும் அருகாமையிலே நீங்கள் அதை காண இருக்கின்றீர்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அன்றைய தினத்திலே உங்களுக்கு அருட்கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹு தஆலா இந்த 8 வசனங்கள்ல இந்த உலகத்தில் மனிதன் அதிகப்படுத்திக் கொள்வது, இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு பொருளாதாரத்தையும் செல்வங்களையும் குழந்தைகளையும், அல்லது இந்த உலகத்தில் மனிதன் எதையெல்லாம் ஆசைப்படுகிறானோ அவைகளையும் மனிதன் என்ன செய்கிறான்? அதிகப்படுத்திக் கொள்கிறான். இந்த அதிகப்படுத்துகின்ற இந்த நோக்கம், இந்த எண்ணம், இந்த செயல் அவனை கபருக்கு செல்கிற வரையும், மரணம் வரையும் இந்த உலக வாழ்க்கையிலே அவனை பிஸியாக வைத்திருக்கிறது. மறுமையை விட்டும் அவனை மறக்கடிக்க செய்து விடுகிறது. உண்மையாகவே அவன் அல்லாஹ்வை பற்றி சரியாக அறிந்து கொண்டால், அவன் மறுமையை பற்றி அவன் சரியாக தெரிந்து கொண்டால், நரகத்தை பற்றி அவன் சரியான முறையில் அஞ்சிக் கொண்டால், அவன் மறுமைக்காக தன்னை தயார்படுத்துவான். அதற்காகவே போட்டி போடுவான். மறுமை நன்மைக்காக அதை அதிகப்படுத்துவதற்காக அவன் அதிகமாக முயற்சி செய்வான். அதை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே மனிதன் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காகவும் அதிகப்படுத்துகின்ற இந்த முயற்சியானது அவனை மறுமையை விட்டும் பராக்காக்கிவிட்டது என்ற செய்தியை அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான். இதன் சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அப்ப கபருக்கு செல்லும் போதுதான் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தம் புரிகிறது. நரகத்தை காணுகின்ற நேரத்திலே தான் இந்த உலக வாழ்வு எவ்வளவு அற்பமானது என்பதை அவன் தெரிந்து கொள்கிறான். அதை அவன் காணுவது நிச்சயமானது, சத்தியமானது, உண்மையானது. எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வழங்குகிற ஒவ்வொரு நிஅமத்துகளை பற்றியும் நாளைய மறுமையில் ஒவ்வொரு மனிதனிடமும் விசாரிக்கப் போகிறான். இந்த சுருக்கத்தோடு இந்த அல் குர்ஆனிய அத்தியாயத்தை நாம் ஓரளவுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அல்ஹாக்கும், அல்ஹாக்கும் அப்படின்னா உங்களை பராக்காக்கி விட்டது, ஐ ஷகலக்கும், உங்களை பிஸியாக்கிவிட்டது, உங்களை பராமுகமாக ஆக்கிவிட்டது. எது? அத்தகாசுர். அத்தகாசுர் அப்படின்னு சொன்னா அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகப்படுத்திக் கொள்றது. உன்கிட்ட 10 லட்சம்டா, என்கிட்ட 20 லட்சம், உன்னை விட நான் தான் கூட அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு அதிகப்படுத்திக் கொள்வதை இந்த அத்தகாசுர் என்று சொல்லப்படும். இந்த அதிகப்படுத்திக் கொள்வது என்பது எதில் அதிகப்படுத்துறது? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஒருத்தர் போட்டி போடுறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய பதவியில ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, சொத்துக்களை அதிகப்படுத்தி சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, பணத்தை நிறைய சேர்க்கணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் அத்தகாசுர் என்று பொதுவா சொல்றான். பொதுவாக இந்த வசனம் மக்காவிலே இந்த பரம்பரையிலே நாங்க தான் அதிகமானவர்கள், எங்களுக்கு தான் பெரிய மக்கள் இருக்கிறாங்க, நாங்க தான் பவரானவங்க என்று மக்கத்து குறைஷிகள் சொன்ன போதுதான் இந்த வசனம் இறங்கியதாக சொல்கிறார்கள். பரம்பரையிலே பெருமை அடிக்கிறது, எங்கட பரம்பரை தான் பெரிய பரம்பரை, நாங்க தான் அதிகமானவர்கள் என்று மக்கத்து காபிர்கள் என்ன செஞ்சாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகப்படுத்துறதாக பெருமை அடிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹு தஆலா இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல இறக்கினாலும் இந்த வசனம் பொதுவானது. அல்ஹாக்கும், உங்களை பராக்காக்கி விட்டது. எது பராக்காக்கி விட்டது? அத்தகாசுர், அதிகமாக நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பது. அதிகரிப்பது என்பது ஹராமா?
ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் பொருளாதாரத்தை அதிகரிக்கிறார். அது மார்க் அடிப்படையில் ஏதாவது ஹராமா என்றால் இல்லை. நீங்கள் மறுமையை மறந்து, அல்லாவை மறந்து, நாளைய மறுமையிலே விசாரிக்கப்படுவதை மறந்து நீங்கள் இந்த உலகத்திலே இந்த பொருளாதாரத்துக்காகவும் செல்வங்களுக்காகவும் இந்த உலகத்தினுடைய கல்விக்காகவும் அல்லது இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படுகின்றவற்றை அதிகப்படுத்துவதற்காகவும் நீங்கள் மறுமையை மறப்பதுதான் இங்கு முக்கியமான சப்ஜெக்ட். ஒருவர் கல்வி அதிகப்படுத்துகிறார், அவர் மார்க்க கல்வியை நிறைய படிக்கிறார் அல்லது பொருளாதாரத்தை அதிகப்படுத்துகிறார், இது தப்பல்ல. ஆனால் மறுமையை மறந்துவிட்டு நீங்கள் இந்த உலகத்துக்காக போட்டி போடக்கூடாது. நாங்கள் தான் கூடுதலான பொருளாதாரம் உள்ளவர்கள் என்று பெருமை அடிக்கக்கூடாது. இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கண்டிக்கிறான். இந்த வசனத்தினுடைய சுருக்கத்தை நாம் ஓரளவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அல்லாஹ் சொல்றான், உங்களை பராக்காக்கி விட்டதுன்றான். அப்ப அதிகப்படுத்துவதை அல்லாஹ் இங்க குறை சொல்லல, பராக்காக்கக்கூடிய விதமாக. உலகத்தில் ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறான், அது குறையாண்டா குறை இல்லை. அப்ப எது குறை? மறுமையை மறந்து விடுகிறான். அவனுடைய பொருளாதாரத்தால் அவன் இந்த உலகத்திலே என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு விடுகிறான், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியவைகளை மறந்து விடுகிறான். இந்த உலகத்திலே அதிகம் தேடுவதற்காக இந்த உலகத்தில் சில நேரம் மார்க்க கல்வியை கூட நிறைய படிக்கணும்னு நினைக்கிறான், நிறைய தேடணும்னு நினைக்கிறான். எதுக்காக? அல்லாஹ்வுக்காக அல்ல. இந்த உலகத்திலே நான் தான் பெரிய கல்வியாளன் என்று பெருமை அடிப்பதற்காக அவன் செய்தால் அதுவும் இந்த வசனத்திலே நாம் எச்சரிக்கைக்குரிய விஷயம் என்று வழங்கணும். நம்ம படிக்கிறது மார்க்க கல்வி தானே, நம்ம அதிகமாக தேடுறோம் தானே, நம்ம நிறைய படிக்கிறோம் தானே என்று பார்க்கப்படாது. இந்த கல்வியை நாம் எதற்காக தேடுகிறோம், எதற்காக படிக்கிறோம், நோக்கம் என்ன? எனவே மறுமைக்கு பயன் தராத வகையிலே அல்லது மறுமையை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே அதிகம் தேடுவது என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல என்ன செய்றான்? கண்டிக்கிறான். இந்த உலகத்தில் பெருமை அடிக்கிறான். ஹத்தா, இதுவரையும் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கிற வரையும். இந்த இடத்துல ஜியாரத் என்ற ஒரு சொல், ஜுர்தும்டா சந்திக்கிறேன் அர்த்தம். கபரை சந்திக்கிறேன்டா கபரை போய் பார்க்கிறது என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் மௌத்தாகின்ற வரைக்கும், மரணம் வரைக்கும் மனிதன் என்ன செய்கிறான்? அதிகப்படுத்தணும், காசு வேணும், பொருளாதாரம் வேணும், குழந்தைகள் அதிகமாக இருக்கணும், சொத்துக்கள் அதிகமாக இருக்கணும், வீடு அதிகமாக இருக்கணும், காணி அதிகமாக இருக்கணும் என்று மனிதன் தேடுகிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த தேட்டம் மறுமையை விட்டும் உங்களை மறக்கடித்து விட்டது, மறுமையினுடைய எண்ணங்களை விட்டும் உங்களை பராக்காக்கி விட்டது, மறுமையை விட்டும் உங்களை திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, இது ஒரு சிலரை அல்ல, மிக அதிகமானவர்களை திருப்பி விட்டது. சஹீஹுல் புகாரில 4741வது ஹதீஸை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னதாக எப்படி சொல்றாங்க? அதாவது இந்த உலகத்தில் வாழ்ற மனிதர்கள்ல 1000ல் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவார். உங்களில் 1000ல் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவார்டா, மிக அதிகமானவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அதிகமானவர்களை பற்றி சொல்கிறான். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன் லா யஷ்குரூன், குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள், நன்றி செலுத்த மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க இந்த பூமியில் உள்ளவர்களில் அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நேர்வழியை விட்டும் தவறச் செய்து விடுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அதிகமானவர்கள் வழிதவறி இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் இந்த உலகத்திலே சாய்ந்து விட்டார்கள், அதிகமானவர்கள் நரகத்துக்கு போறார்கள் என்று நிறைய சொல்றான். இந்த ஹதீஸை நீங்க புகாரில் எடுத்து பார்க்கலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நிறைய மனிதர்களை இந்த உலகம் அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை விட்டும் திசை திருப்பி விடுவதை அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறான். இன்னைக்கு பார்க்கிறோம், உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனா மார்க்கத்துக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு, பள்ளிவாசல் தொழுவுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ் தர்மத்தை தூண்டுகிறான், ஜக்காத்தை தூண்டுகிறான். செலவழிப்பது என்பது ஈமானின் அடையாளம் என்று சொல்கிறான், இறையச்சத்தின் அடையாளம் என்று சொல்கிறான், நேர்வழியின் அடையாளம் என்று சொல்கிறான். ஆனா மனுஷன் சம்பாதிக்கிறான், தேடுறான், என்றான். நம்ம ஏற்கனவே நாங்க பார்த்தோம், அல்லது ஜமா மாலம் அத்ததா, பொருளாதாரத்தை சேர்க்கிறான், அதை எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த பொருளாதார விஷயத்திலே மனிதர்களை அல்லாஹு தஆலா ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை திசை திருப்பி விடக்கூடாது.
அவன் உழைக்கலாம், பொருளாதாரத்தை சேர்க்கலாம், சொத்துக்களை வாங்கலாம். ஆனால் அல்லாஹ்வை அவன் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை அவன் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்றான். எப்படி சொல்றான்? சூரா அல் ஹதீத்ல 20வது வசனத்தை எடுத்து பாருங்க. யஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹ்வுன், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதும் விளையாட்டும் ஆகும். வஸீனத்துன், இது ஒரு அலங்காரமாக இருக்கிறது. வதஃபாஹுருன் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே தஃபாஹுர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை அடித்துக் கொள்வதுமாகும். வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பொருளாதாரத்திலும் குழந்தைகளிலும் அதிகப்படுத்திக் கொள்வதுமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் மனுஷனுக்கு எதை தூண்டுது? இந்த உலகத்தை அல்லாஹ் சொல்றான், இது ஒரு விளையாட்டு. இந்த உலகம் ஒரு வீணானது. இந்த உலகம் பார்ப்பதற்கு அலங்காரமாக தெரிகிறது. இந்த உலகம் உங்களுக்கு மத்தியிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை அடிக்குமாறு தூண்டுகிறது. இந்த உலகம் உங்களுக்கு மத்தியிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்வத்தை அதிகப்படுத்துவதை தூண்டுகிறது, குழந்தைகளை அதிகப்படுத்துவதை தூண்டுகிறது என்று அல்லாஹ் சூரா ஹதீதில் 20வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மனிதனை பொறுத்தவரையும் அவன் ஆயுள் கூட கூட பொருளாதாரத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறான், சொத்து வாங்கணும்னு நினைக்கிறான், பொருளாதாரத்தை அடைய நினைக்கிறான். ஆனால் அவன் மார்க்க அறிவை கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு அறிவு கூட அவனுக்கு மார்க்கத்தில் இல்லை. அவனுடைய மார்க்கத்தினுடைய அவனுடைய ஈடுபாட்டை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் தன்னை பிஸியாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். மார்க்கத்துக்கு நேரம் செலவழிப்பதற்கு அவனுக்கு முடியாமல் இருக்கிறது. காரணம், எனக்கு உலகத்தில் பிஸியாக நான் இருக்கிறேன். இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய அற்பமான ஒரு வாழ்க்கை அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க தெரியுமா? எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஒரு நேரத்தில் சஹாபாக்களோடு நடந்து செல்கிறார்கள். ஒரு காது சிறிய ஒரு ஆடு செத்து கிடக்கு. அந்த காதை பிடிச்சி தூக்குறாங்க. என்னத்துக்குன்னா அந்த காது சிறுத்த ஆடு அரபிகளுக்கு மத்தியில் பெருமதியற்றது. செத்தா கூட வாங்க மாட்டாங்க, உயிராக இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. அந்த காதை பிடிச்சி கேட்குறாங்க, இந்த ஆட்டை யாராவது உங்களில் ஒருவர் ஒரு தீனாருக்கு வாங்குறீங்களான்றாங்க. யார சொல்லலாம், உயிரோடு இருந்தால் கூட நாங்கள் வாங்க மாட்டோம், செத்து கிடக்குது, எப்படி வாங்குவோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆடு உங்களுக்கு எப்படி பெருமதியற்றதோ அதை விட இந்த உலகம் உங்களுக்கு பெருமதியற்றதுன்னாங்க. இந்த பெருமதியற்ற உலகத்துக்காக மறுமைக்கு நாம் முயற்சி செய்வது நமக்கு நேரம் இல்லை என்றால், மறுமைக்காக செலவிடுவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், மறுமை வாழ்க்கைக்காக நமது நேரங்களும் காலங்களும் செலவிடப்படுவது இல்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில் 6421 இலக்கத்தில் எடுத்து பாருங்க, யக்புரு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் பெரியவனாகிறான், அவனுக்கு வயது போய்கொண்டிருக்கிறது, பெரியவனாகின்றான். யக்புரு மஅஹு இஸ்னான், அவன் பெரிய ஆளா போக போக அவனோட 2 பெரிய போகுது. வயசு கூட கூட என்ன கூட உலக ஆசை குறையணுமா இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயது பெரிதாகின்ற நேரத்தில் அவனுக்கு 2 விஷயம் பெருசா போகுது. என்ன? ஹுப்புல் மால், இந்த பொருளாதாரத்தின் மீது அவனுக்கு நேசம் கூடுகிறது. ஒத்தூலுல் உம்ர், அவனுடைய ஆயுள் கூடணும்னு அவன் ஆசைப்படுறான். 80 வயசுக்காரன் இன்னொரு 200 வருஷம் வாழ இயலாதுன்னு நினைக்கிறான். 60 வயசுக்காரன் இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ இயலாதுன்னு நினைக்கிறான். இந்த உலகம் மனிதனை அப்படித்தான் ஆக்குகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே தகாசுர் என்பது கூடுமானது, ஆகுமானது. ஆனால் மறுமையை மறந்துவிட்டு நாம் அதை அதிகப்படுத்த கூடாது என்பதை இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்கின்றன, ஹதீசுகள் சொல்கின்றன. ரசூலுல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறது சூரத்து நூர்ல, ரிஜாலுன், சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அதாவது அவர்களுடைய வியாபாரமோ அவர்களது கொடுக்கல் வாங்கலோ விற்பனையோ அல்லது வியாபாரமோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் அவர்களை பராக்காக்காது. அல்லது இகாமிஸ் ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதை விட்டும், ஈதாஇஸ் ஸகா, ஜகாத்தை அவர்கள் கொடுப்பதை விட்டும் இந்த பொருளாதாரமோ வியாபாரமோ அல்லது அவர்களது விற்பனைகளோ அவர்களை பராக்காக்கி விடாது. யகாஃபூன யௌமன், அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அந்த மறுமை நாளை பயப்படுகிறார்கள். தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், பார்வைகளும் உள்ளங்களும் பிறழக்கூடிய அந்த நாளை அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நூர்ல 37வது வசனத்திலே சொல்கிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபுன் வ லஹ்வுன், இந்த உலகம் என்பது வீணானது, விளையாட்டானது. வலத்தாருல் ஆகிரத்து கைருன் லில்லதீன யத்தகூன், அல்லாஹ்வை பயப்படுகிற மனிதர்களுக்கு மறுமையின் வீடுதான் உண்மையானது, கைரு நிரந்தரமானது, சரியானது என்று அல்லாஹு தஆலா சிறந்த வீடு அதுதான் என்று இந்த வசனத்திலே சொல்கிறான். 6வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள்.
அது மாத்திரமல்ல வமா ஹாதிஹில், அதாவது அல்லாஹ் சொல்றான், இந்த மறுமை வாழ்க்கை லஹியல் ஹயவான் லவ் கானூ யஅலமூன், நீங்கள் விளங்கக்கூடிய மக்களாயிருந்தால் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று சொல்றான். எனவே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹீகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம். வமை யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون, எவர்கள் அப்படி செய்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, மார்க்கம் என்பதுதான் நமக்கு உயிரை போன்றது. அல்லாஹ்வோடு நாம் ஒரு நினைவோடு, அல்லாஹ்வுடைய இறை திக்ரோடு வாழ்வது என்பது முக்கியமானது. குர்ஆனோடு வாழ்வது என்பது முக்கியமானது. தொழுகையோடு வாழ்வது என்பது முக்கியமானது. இந்த உலகத்துக்காக வேண்டி முழுக்க நாம் அந்த உலகத்திலே ஈடுபடுகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் நாம் திரும்பி பார்க்கிறோம் இல்லை என்றால் இது மாபெரும் நஷ்டம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் சிலரை பற்றி சொல்ற போது وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا, நபியே அவர்கள் ஒரு வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் உங்களை நின்ற நிலையில் விட்டுவிட்டு அவர்கள் உங்களை விட்டு சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறத இந்த வீணை விட, இந்த வீணானவைகளை விட, இந்த வியாபாரத்தை விட அதுதான் சிறந்ததாகும். வல்லாஹு கைருர் ராஸிகீன், அல்லாஹ் மிகச்சிறந்த ஆதாரம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளை நீங்கள் சந்திக்கின்ற வரையும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த பெருமை, அந்த எண்ணம், அந்த முயற்சி உங்களை மறுமையை விட்டும் ஆகிரத்தை விட்டும் மறுமை வெற்றியை விட்டும் உங்களை திருப்பிவிடக் கூடாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். குர்ஆன்ல இந்த அத்தகாசுர் சம்பந்தமாக சூரத்துல் கஹ்ஃப்ல நீங்க பாருங்க, 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் 2 மனிதர்களை உதாரணம் சொல்றான். அதுல ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தான். அவன் சொல்றான், அன அக்ஸரு மின்க மாலன் வ அஅஸ்ஸு நஃபரா, நான் பொருளாதாரத்தாலும் அல்லது அதாவது ஆட்கள் பலத்தாலும் உன்னை விட நான் பலமானவன் என்று பெருமை அடிக்கிறான். அல்லாஹ் அவனை அழித்ததாக சூரத்துல் கஹ்ஃப்ல நீங்கள் படிச்சு பார்க்கலாம். எனவே அத்தகாசுர், எனக்கு அதிகம் இருக்கிறது, நான் தான் பெரிய பணக்காரன், எனக்கு தான் நிறைய சொத்து இருக்குது, எனக்கு தான் அங்கெல்லாம் வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது, நான் அங்கே வாங்கி போட்டிக்கிறேன் என்று பெருமைக்காக மனிதன் என்ன செய்கிறான், மறுமையை மறந்து விடுகிற அந்த நிலையை அல்லாஹ் இந்த வசனத்திலே கண்டிக்கிறான். சகோதரர்களே, இதுவரையும் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளை அவன் சந்திக்கிற வரையும். அப்படின்னா என்னது, நீங்கள் பொருளாதாரத்தில் நாட்டம் கொண்டு விடுகிறீங்க, கபருக்கு போன பிறகுதான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த உலகத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம். மரண தருவாயிலே அது விளங்கி விடுகிறது. மரணத்தை சந்திக்கும் போது என்ன சொல்றான், லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்த கூடாதா, நீ அப்படி பிற்படுத்தினால், கொஞ்ச நேரம் என்னை நீ தாமதப்படுத்தினால் நான் என்ன செய்வேன், நான் தர்மம் கொடுப்பேன். அல்லாஹ் சேர்த்தவன், மௌத்து வரைக்கும் சேர்த்தவன், பிறருக்கு கொடுக்காமல், பிறருக்கு தன்னுடைய செல்வத்தில் உதவி செய்யாமல், ஜக்காத்து கொடுக்காமல், தர்மம் கொடுக்காமல், அல்லாஹ்வுடைய பாதையில அவன் எந்த விதமான பொருளாதாரத்தையும் கொடுக்காம இருந்தவன் மரண தருவாயில சொல்றான், யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் பிற்படுத்தியா அல்லாஹ் நான் கொடுக்க போறேன்றான். சரி வருமா? சரி வராது. எனவேதான் நாம் அதிகமாக தேடுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்காக நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை மறந்துடப்படும். இதுல இன்னொரு ஆதாரம் நமக்கு வழங்குது. இந்த கபறுகளுக்கு போன உடனே மனுஷனுக்கு தெரியும், அப்படின்னா கபரிலே வேதனை இருக்கிறது அப்படின்றதையும் இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 40வது அத்தியாயத்தில் கபர்ல வேதனை இருக்கிறது என்று ஃபிரௌனை பற்றி சொல்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அன்னாரு யுரதூன அலைஹா குதுவன் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் அந்த நரகம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது, அவர்கள் எடுத்து காட்டப்படுகிறார்கள். வ யௌம தகூமு ஸாஅத்து, மறுமை நாள் நிகழுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உத்குலு ஆல ஃபிர்அவுன் அஷத்தல் அஸாப். கபர்ல அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பான் வேதனையை. அல்லாஹ் சொல்றான் ஃபிரௌனுக்கு, நீங்க இந்த கடுமையான வேதனையிலே நுழைந்து விடுங்கள் என்று ஃபிரௌனுடைய கிளையாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலா அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், கல்லா அவ்வாறல்ல, சௌஃப தஅலமூன், நீங்கள் சௌஃப அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கும், நீங்கள் விரைவிலே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். கல்லா சௌஃப தஅலமூன்,
அல்லாஹ் சொல்றான், அவ்வாறல்ல, இதனுடைய விளைவை நீங்க எதை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதனுடைய விளைவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், பின்னரும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் விரைவிலே தெரிந்து கொள்வீர்கள். என்னத்தை? ஹகீகத்தல் அம்ர், இந்த உலகம் எவ்வளவு மோசமானது, நீங்க எவ்வளவு இந்த உலகத்துக்காக நீங்கள் மறுமையை மறந்திருப்பதனுடைய அந்த விளைவுகளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அல்லது இந்த உலகத்தை விடுத்து அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நேசத்தினுடைய நல்ல விளைவுகளையும் நீங்கள் கண்டுகொள்ளப் போகிறீர்கள். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா 2 முறை சொல்றான், கல்லா, அப்படி அல்ல, சௌஃப தஅலமூன், நீங்கள் விரைவிலே தெரிந்து கொள்வீர்கள். சும்ம, பிறகு, பின்னர், கல்லா சௌஃப தஅலமூன், அவ்வாறல்ல, நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று 2 முறை இந்த வசனம் வருது. இந்த தக்ரார் ஏன் 2 முறை அல்லாஹு தஆலா சொல்றான் என்றால், சொல்றாங்க, முதலாவது முறை சொன்னதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துறான். நீங்க தெரிஞ்சு கொள்ளத்தான் போறீங்க, நிச்சயமாக நீங்க தெரிஞ்சு கொள்ளத்தான் போறீங்க அப்படின்னு மாதிரி ஒரு செய்தியை 2 முறை என்னது அல்லாஹ் சொல்றது அந்த செய்தியினுடைய அந்த உறுதியை அல்லாஹு தஆலா 2 முறை மீட்டிச் சொல்வதன் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிறான் என்ற ஒரு அர்த்தமும் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அறிவிக்கப்படுற ஒரு செய்தி வருது. முதலாவது அல்லாஹு தஆலா நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், கல்லா சௌஃப தஅலமூன் என்பது நீங்கள் கபரிலே தெரிந்து கொள்வீர்கள் என்றும், இரண்டாவது வஸ்ஸானியா யௌமல் கியாமா, கியாமத்திலே நரகத்திலே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா லதரஉன்னல் ஜஹீம்ரான நரகத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க. அப்ப அல்லாஹு தஆலா 2 விஷயத்தை அந்த இடத்துல சொல்றான். முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்பது கபரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இரண்டாவது தெரிந்து கொள்வீர்கள் என்பது நரகத்திலே நீங்கள் இதனுடைய விளைவுகளை பார்ப்பீர்கள். அல்லாஹு தஆலா சொல்றானா இல்லையா? எப்படி சொல்றான்? வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் அதை நீங்கள் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஜகாத்தை பற்றி பேசுறான், செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்திலே அவைகளெல்லாம் உருக்கப்பட்டு ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், அவர்களுடைய முதுகுகளிலும் அவர்களுடைய நெற்றிகளிலும் அவர்களுடைய விலாப்புறங்களிலும் என்ன செய்யப்படும்? அவைகளை உருக்கி ஒத்தனம் போடப்படும். அல்லாஹ் சொல்றான், ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் சேர்த்தது இதுதான், நீங்கள் இதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ்வை நினைக்காம இருக்கிறீங்களா? உங்கள் பொருளாதாரத்துக்குரிய கடமைகளை நீங்க செய்யாம இருக்கிறீங்களா? நீங்கள் கண்டுகொள்ள போகிறீர்கள். கபரிலும் நீங்கள் அதை காணப்போகிறீர்கள், நரக நெருப்பிலும் நீங்கள் அதை காணப்போகிறீர்கள், மரண தருவாயிலும் நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். செலவழிச்சிட்டு சம்பாதிச்சு செலவழிக்காம இருக்கிறோம் சொல்ல, யா அல்லாஹ் லௌலா அஹர்தனி, என்ன கொஞ்சம் பிற்படுத்த வேண்டாமா? நான் என்ன செய்றேன்? செலவழிக்க போறேன். அல்லாஹ் சொல்றான், கல்லா, அப்படி நடக்காது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நேரம் வழங்கப்பட மாட்டாது, வெறுமனே வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இந்த நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில 5000, முஸ்லிம்ல 5566, அதே 65, 66 ஆகிய ஹதீஸ்களை நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் அன் முத்தர்ரிஃப் அன் அபி முத்தர்ரிஃப் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய தந்தை சொன்னதாக சொல்கிறார்கள், அத்தைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்தேன். வஹுவ யக்ரஉ அல்ஹாக்குமுத் தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர் என்பதை ஓதிக்கொண்டிருந்தார். யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் சொல்கிறான், என்னுடைய பொருளாதாரம் இது, ஏன் காசு, ஏன் பணம், ஏன் சொத்து, ஏன் வீடு, என்னுடைய பொருளாதாரம் என்று ஆதமுடைய மகன் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அவன் பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் அவனுக்கு மூணு வகையான விஷயம்தான் இருக்கு. எப்படி சொன்னாங்க? வஹல்லக யப்ன ஆதம் மின் மாலிக இல்லா மா அகல்த ஃபஅஃப்னைத், ஒரு மனிதன் சாப்பிட்டு கழிக்கிறானே அதை தவிர, அவு லபிஸ்த ஃபஅப்லைத, அதே மாதிரி உடுத்தி கிழித்தவைகளை, அவு தஸத்தக்த ஃபஅம்தைத, அல்லது அதாவது நீங்க கொடுத்து சேமித்ததை விட, மனுஷனுக்கு என்ன ஒன்றும் திண்டு முடிக்கிறது தான் உங்கட, அல்லது உடுத்தி கிழிக்கிறது தான் உங்கட, அல்லது நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுத்து நீங்க அதுக்காக நீங்க மறுமையில சேமிக்கிறீங்களே, இந்த 3 தான் உங்கட. இது இல்லாம மற்றதெல்லாம் மற்ற ஆள் கிடையாச்சே.
ஹதீஸில் வருகிறது, யக்கூலுல் அப்து மாலி மாலி இன்னமா லஹு மின் மாலிஹி ஸலாஸ். மூணு தான் அவனுக்குரியது. ஒன்று அவன் சாப்பிட்டு முடிச்சது, அவன் உடுத்தி முடிச்சது, அவன் கொடுத்து முடிச்சது. விட்டுட்டு போறது அவன்டையா? அவன் யாருக்கோ அனுபவிக்க விட்டுட்டு போறான். அதுல என்ன அவனுக்கு பிரயோசனம்? அவனுக்கு அதில் என்ன இருக்குது? மற்றவங்களுக்காக விட்டு அவனுடைய பொருளாதாரம் என்பது அவன் திண்டது, உடுத்தினது, அவன் சாப்பிட்டது, தர்மம் கொடுத்தது. எனவே இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வர செய்தி என்னண்டா, நல்லா சாப்பிடுங்க, ஹலாலானது சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களுக்கு தர்மம் கொடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு பயன் தரும். இது உலகத்திலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய விஷயத்தை சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல சொல்றாங்க, நீங்க கண்டுகொள்ள போகிறீர்கள் என்று சொல்கிறார். எல்லா சௌஃப தஅலமூன், சௌஃப தஅலமூன் சௌஃப தஅலமூன ஆகிபத அம்ரிக்கும் பித்தகாசுர் அல்லதி அல்ஹாக்கும் அனில் ஆகிரா. மறுமையை மறக்கடிக்க செய்த நீங்கள் எதிலெல்லாம் அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி நீங்கள் செல்வத்துக்கு பின்னால போய்கிட்டு இருந்தீங்களோ, அந்த செல்வங்களுடைய விளைவுகளை, அந்த செல்வங்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க நீங்கள் தவறியதனுடைய விளைவுகளை நீங்கள் கண்டுகொள்ளப் போகிறீர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எனவே இரண்டாவது தடவையும் அல்லாஹ் தஆலா இதை மீட்டிச் சொல்கிறான். ஒன்றில் அது உறுதிப்படுத்துதலாக இருக்கலாம், அல்லது ரெண்டு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்வது எதுவாக இருந்தாலும், அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதன் பெருமைக்காக சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நெருங்காமல் இருப்பதனுடைய விளைவுகளை அவன் கண்டுகொள்ளப் போகிறான். அல்லாஹ் சொல்றான், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அப்படி அல்ல, நீங்கள் உறுதியாக அறிவை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த செயல்கள் உங்களை பராக்காக்காது. நீங்கள் சரியான முறையில், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நீங்கள் சரியான முறையில் நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்களா இருந்தா மறுமைக்காகத்தான் நீங்கள் பாடுபடுவீர்கள். இந்த உலகம் உங்களை பராக்காக்காது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த 5வது வசனத்திலே சொல்கிறான். நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்சு கொள்வீங்கன்னா இந்த உலகம் என்பது எவ்வளவு கேவலமானது என்றது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்சுங்க, அதாவது லவ் தஅலமூன இல்மல் யகீன் லஅரஃப்தும் அன்னகும் ஃபீ ضلال, சரியான முறையில் நீங்க இந்த பொருளாதார விஷயம், இந்த உலகத்துக்காக போட்டி போடுவது, பெருமைப்படுவது என்பதை நீங்கள் சரியா விளங்குனீங்க என்று சொன்னா நீங்கள் அந்த வழிகேட்டில் இருக்க மாட்டீங்க. நீங்க சரியான பாதைக்கு வருவீங்க, இறை நினைவோடு வாழ்வீர்கள், அல்லாஹ்வோடு தொடர்பாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் விளங்காமல் இருக்கிறீர்கள். அல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன சொல்றான்? 6வது வசனத்திலே சொல்றான், லதரஉன்னல் ஜஹீம், நரகத்தை நீங்கள் காணுவீர்கள். சும்ம லதரஉன்னஹா ஐனல் யகீன், அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அதை கண்ணுக்கு முன்னால பார்ப்பீர்கள். அல்லாஹ் அக்பர். நரகத்தை அல்லாஹ் நாளைய மறுமையில மனிதர்களுடைய கண்ணுக்கு முன்னால கொண்டு வருவான். அந்த நரகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதாவது இந்த வசனத்துல இமாம் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. அதை அரபு தெரிஞ்சவங்க விளங்கிக் கொள்ளணும். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் நிப்பாடிடணும். சில ஆளுக்கு எப்படி ஓதுறாங்கன்னா, கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரஉன்னல் ஜஹீம், நீங்கள் சரியாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால் நரகத்தை காணுவீர்கள், அப்படி மொழிபெயர்க்கிறாங்க. அது பிழை, மஅனாவுல அது தவறு. எப்படி? கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அந்த வசனம் தனியானது. அல்லாஹ் சொல்றான், இது நீங்க விளங்கினீங்கன்னு சொன்னா நீங்க மறுமைக்காக எவ்வளவு கஷ்டப்படுவீங்க தெரியுமா? நீங்க மறுமை விஷயத்தில் எவ்வளவு அல்லாஹ்வோடு நீங்கள் எப்படி தொடர்பா இருப்பீங்க தெரியுமா என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் லதரஉன்னல் ஜஹீம், இது தனியானது. இந்த லாம் என்பது அல் கஸம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் நரகத்தை காணுவீர்கள் அல்லாஹ் சொல்றான். எப்படி? லதரஉன்னல் ஜஹீம், லாம் என்பது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் நரகத்தை காணப்போகிறீர்கள். சும்ம லதரஉன்னஹா ஐனல் யகீன், நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால நீங்கள் நரகத்தை காணுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, நாளைய மறுமையில நரகம் கொண்டு வரப்படும். எப்படி? நீங்க சஹீஹ் முஸ்லிம்ல எடுத்து பாருங்க. யுக்தா பி ஜஹன்னம யௌம இதின் லஹா 70000 ஜிமாம், நரகம் அன்றைய தினத்திலே கொண்டு வரப்படும் 70 கடிவாளங்கள் அந்த நரகத்துக்கு இடப்பட்டிருக்கும். மஅ குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜுர்ருனஹா, அந்த 70 கடிவாளங்களையும் ஒவ்வொரு கடிவாளங்களிலும் 70000 மலக்குகள் இருப்பாங்க. ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70000 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அதுக்கு 70000 அந்த அந்த நரகத்துக்கான அந்த கடிவாளம் இடப்பட்டதாக அந்த நரகம் கொண்டு வரப்படும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அதை காணுவீர்கள் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே நாளைய மறுமையில் அல்லாஹ் சொல்ல, நீங்க நரகத்தை பார்க்க போறீங்க, உங்களோட கண்ணுக்கு முன்னால பார்க்க போறீங்க. அப்படின்னா எதுக்கு அல்லாஹ் இதை சொல்றான்?
ஏன்பா பொருளாதாரத்துக்கு பின்னால, பணத்துக்கு பின்னால, இந்த உலகத்துக்கு பின்னால நீங்க போறீங்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயப்படக்கூடாதா? நரகத்தை நீங்கள் பஞ்சக்கூடாதா? நரகத்திலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய விதமாக நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் ஆக்கக்கூடாதா? எதுக்கு நீங்க 24 மணித்தியாலமும் பணத்தை பத்தி யோசிக்கிறீங்க? 24 மணித்தியாலமும் பொருளாதாரத்தை பத்தி யோசிக்கிறீங்க? போட்டி போட்டு நானா பெரியவன், நீனா பெரியவன் என்று நீங்கள் அனைத்திலும் போட்டி போடுறீங்க. செல்வத்தில் போட்டி போடுறீங்க, பதவியில போட்டி போடுறீங்க, வாகனத்தில் போட்டி போடுறீங்க. அவன் ஒரு வாகனம் வாங்கினா பெரிய வாகனம் நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவன் ஒரு வீடு கட்டினா பெரிய வீடு நான் கட்டணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் அழிஞ்சு போற இந்த உலகம் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டாமா? நாளைய மறுமையில இவைகளெல்லாம் ஒரு பயனற்றதை, ஒரு வீணும் விளையாட்டும் என்று நினைக்க வேண்டாமா? நாளைய மறுமை வாழ்க்கை தான் உண்மையானது என்று நீங்கள் நினைக்க வேண்டாமா? எனவே தான் அல்லாஹ் சொல்ற, நரகத்தை நீங்க காண போறீங்க. நீங்கள் நரகத்தை காணுகிற நேரத்தில் எதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முற்படுத்தினீங்களோ அந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைத்து நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வயகூலுல் இன்சான், மனிதன் சொல்கிறான், அஇதா மா மித்து வலசௌஃப உக்ரஜு ஹய்யா, நான் மௌத்தா போன பிறகு நான் உயிரோடு எழுப்பப்படுவேனா என்று கேட்கிறான் அந்த மனுஷன். அவலா யذ்குருல் இன்சானு அன்னா خلقناه من قبل ولم يك شيئا. என்னப்பா, இதுக்கு முதல்ல எதுவுமே இல்லாமல் இருந்த நிலையில மனுஷனை நாங்கள் படைக்கலையா என்பதை அவன் சிந்திக்க வேண்டாமா? அவன் நினைச்சு பார்க்க வேணாமா? நீ யாராப்பா? நீ இன்றைக்கு 40 வயசுல இருக்கிறேன்டா, 50 வருஷத்துக்கு முதல்ல நீ என்னவா இருந்தா? ஒன்றுமே இல்லாமல் இருந்த நிலையிலே நாம் படைத்ததை அவன் நினைச்சு பார்க்க வேண்டாமா? நான் மறுமையில எழும்புவான்னு நீ கேட்கிறிய, உன்னை படைத்தது எப்படி? அல்லாஹ் சொல்றான், ஃபவரப்பிக லனஹ்ஷுரன்னஹும் வஷ்ஷயாத்தீன். அல்லாஹ்வின் ரப்பின், உமது ரப்பின் மீது சத்தியமாக உங்கள் அனைவரையும், உங்கள் நீங்க யாரை பின்பற்றுங்க ஷைத்தானையும் நாங்கள் எழுப்புவோம். சும்ம லனுஹ்திரன்னஹும் ஹௌல ஜஹன்னம ஜிஸியா. உங்களை நரகத்தை சூழ நாங்கள் முட்டுக்கால்ல நாங்கள் அமர வைப்போம். முழந்தாளிட்டவர்களாக நாங்கள் நரகத்தை சூழ உங்களை நாங்கள் அமர வைப்போம். சும்ம லனன்ஸிஅன்ன மின் குல்லி ஷிஅத்தின் அய்யுஹும் அஷத்து அலர் ரஹ்மானி அத்தியா. அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களில் தீவிரமாக இருந்தவர்களை உங்களில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் நாங்கள் பிரித்தெடுப்போம். அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், வ இன்ன மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்து செல்ல வேண்டும். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இது அல்லாஹ்விடத்திலே முடிவு கட்டப்பட்ட ஒரு விஷயமாகும், உங்களுக்கு தெரியும். சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ், அல்லாஹ்வை பயந்தவர்களை நாங்கள் அந்த நரகத்துக்கு மேலால் கடக்கச் செய்து காப்பாற்றி விடுவோம். வனதருல் ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, அநியாயக்காரர்களை முழந்தாளிட்டவர்களாக நாங்கள் அவர்களை விட்டு விடுவோம். நரகத்தில் அவங்க இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். நாளைய மறுமையில் நரகத்துக்கு மேலால ஒரு பாலமிடப்படும். ஒவ்வொருத்தரும் அந்த நரகத்தை பார்ப்பார்கள். ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப வேகமாக அந்த நரகத்தை கடப்பார்கள். முதலாவது கூட்டத்தார் மின்னல் வேகத்திலே கடந்து விடுவார்கள். நாங்க பார்க்கிறோம், ஹதீஸ்களில் மிக தெளிவாக வருகிறது. ஒவ்வொருத்தரும் அந்த நரகத்தை அல்லாஹ் சொல்றான், வ இன்ன மின்கும், என்ன சொல்றான், உங்களில் ஒவ்வொருவரும் இந்த நரகத்தை கடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வ இன்ன மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, அல்லாஹ்விடத்தில் முடிவு செய்யப்பட்டது. உங்களை ஒவ்வொருத்தரும் அந்த நரகத்தை கடக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின், உங்களில் எவராக இருந்தாலும் இல்லா யுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் அவரோடு பேசுவான். நாளைய மறுமையில் அவருடைய மொழியில், அவருக்கு தெரிஞ்ச பாசையில் அல்லாஹ் அவரோடு பேசுவான். லைஸ பைனல்லாஹி வ பைனஹு துர்ஜுமான், அவருக்கும் அந்த மனிதருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். தும்ம யன்துர், அவன் பார்ப்பான். ஃபலா யரா ஷைஅன் குத்தாமஹு, அவனுக்கு முன்னால் எதுவும் இல்லை. தும்ம யன்துர் பைன யதை, அவன் தக்பிலுஹுன் நார், அவன் தனக்கு முன்னால் நரகத்தை காணுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் இஸ்ததாஅ மின்கும் அன் யத்தகின் நார வலவ் பிஷக்கி தம்ரா, உங்களில் முடியுமானவர்கள் ஒரு ஈச்சம்பழத்தையாவது தர்மம் கொடுத்து இந்த நரகத்தை பயந்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அங்க கூட தர்மத்தை தான் சொல்றாங்க. நீங்க நரகத்துக்கு தப்பணும்னா தர்மம் கொடுங்க. வலவ் பிஷக்கி தம்ரா, ஒரு ஈச்சம்பழத்தையாவது நீங்கள் கொடுத்து நீங்கள் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி சகோதரர்களே. ஃபமன் இஸ்ததாஅ மின்கும் அன் யத்தகின் நார், நரகத்தை பயப்படுவதற்கு யாருக்கெல்லாம் முடியுமோ, வலவ் பிஷக்கி தம்ரா, ஈச்சம்பழத்தை சார் கொடுங்க என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்கன்றத புகாரில் 6531 இலக்கத்தில் பார்க்கிறோம்.
எனவே நரகத்தை நாங்கள் காணக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். பயங்கரமானது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், அந்த நரகம் என்பது பயங்கரமானது. குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், வேதனை தாங்க முடியவில்லையே என்று அந்த நரக வேதனையிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் உஈது ஃபீஹா, அந்த நரகத்தில் மீட்டி கொண்டு வரப்படுவார்கள். திருப்பி அந்த நரகத்தில் மீட்டப்படுவார்கள். வயத்தீஹில் மௌத்து மின் குல்லி மகானின், எல்லா திசைகளில் இருந்தும் அவர்களுக்கு மரணம் வரும். வமா ஹுவ பிமையத்தின், அவர்கள் மௌத்தாக மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே அல்லாஹ் சொல்றான், லதரஉன்னல் ஜஹீம், அவர்கள் நரகத்தை காணுவார்கள், அவர்கள் நரகத்தை பார்ப்பார்கள். சும்ம லதரஉன்னஹா ஐனல் யகீன், உறுதியாகவே அவர்கள் கண்ணுக்கு முன்னால் நரகத்தை காணுவார்கள். அல்லாஹ் வல் இயாது பில்லாஹ், அந்த நரகம் என்பது மிக பயங்கரமானது. நாம் பயந்து கொள்ளணும். கடைசியாக அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சொல்றான், சும்ம பிறகு, லதுஸ்அலுன்ன உங்களில் ஒவ்வொருத்தரும் வினவப்படுவீர்கள் அன்றைய தினத்திலே, யௌமஇதின் அனின் நஈம், உங்களுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு மனுஷனையும் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த உலகத்தில் நிறைய நிஅமத்துகளை நமக்கு தாரான். ஆனால் நாம் அதை பார்க்கறதில்லை. நமக்கு எது கிடைக்கலையோ அதை பற்றி யோசிக்கிறோம். கிடைச்ச நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய நிஅமத்தை விளங்காதவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்வது முஸ்லீம் காஃபிர் எல்லாருக்கும் தான். காஃபிருக்கு எப்படி அல்லாஹு தஆலாண்டா, அடே உனக்கு இவ்வளவெல்லாம் நான் செஞ்சிருந்தேன், இதை விட்டுட்டு நீ அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சே என்று கேவலமான முறையில் அவன் வினவப்படுவான். மூமின்களை பொறுத்தவரையும் அவர்களுக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துவான், உங்களை இப்படியெல்லாம் நான் செஞ்சேனப்பா, என்ன செஞ்சா? 3 ஹதீஸில் உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா சில அடியார்கிட்ட கேட்குறான், உனக்கு இப்படி செஞ்சனே, நான் உனக்கு செல்வத்தை தந்தனே, உனக்கு அறிவை தந்தனே, உனக்கு ஆற்றலை தந்தனே, என்ன செஞ்சா? இப்படி அல்லாஹு தஆலா நியாமத்தை கேட்பான், மூமின்களுக்கு எடுத்து காட்டுவான். ஆனால் காபிர்களை அல்லாஹு தஆலா அதை கேவலப்படுத்தக்கூடிய மெத்தடில், உனக்கு இப்படியெல்லாம் தந்தனே, நீ எனக்கு மாறு செஞ்சு வாழ்ந்தையே என்று அல்லாஹ் காபிர்களுக்கும் அதை சொல்லுவான், மூமின்களுக்கும் அதை கேட்பான். உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் ரசூலுல்லாவும் நபித்தோழர்களும் சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிறாங்க. ஒரு முறை கடுமையான பசி தாங்க முடியலை. ரசூலுல்லா வீட்டை விட்டு வெளியே வராங்க. பள்ளியில் பார்க்குறாங்க, உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாரு, அபூபக்கர் இருக்கிறாங்க. என்ன இந்த நேரத்தில் இருந்தாங்க? சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லா, எங்களுக்கு தாங்க முடியலை பசி, அதனால தான் நாங்கள் வெளியில் வந்தோம், ஏதாவது சாப்பிடணும் யாரை சொல்லான்றாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, நீங்கள் எந்த காரியத்துக்காக பசியின் காரணமாக நீங்கள் வெளியே வந்தீங்களோ அதே காரணம்தான் என்னையும் வீட்டை விட்டு வெளியாக்கி விட்டது என்று ஒரு நபித்தோழர், அபு ஹைசம் நினைக்கிறேன், நபித்தோழருடைய அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போய் சலான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நபித்தோழர் வெளியே போயிட்டார். மனைவி பார்க்குறாங்க, ரசூலுல்லா சலான் சொல்கிறாங்க. ஒரு முறை சலான் சொல்கிறாங்க, பதில் சொல்லலை. 2ஆம் முறை பதில் சொல்லலை. 3ஆம் முறை ஏன்னு சொன்னால், ரசூலோட சலாத்தை திருப்பி திருப்பி கேட்டு அந்த துவாவை அடைந்து கொள்வதற்காக அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை சலான் சொல்லி ஆள் பதில் இல்லைன்னொன்னே திரும்பிட்டாங்க. ஓடி வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சலான் சொன்னீங்க, நான் ஏன் பதில் சொல்லலைன்னா, அவங்க 3 முறை உங்களோட சலாத்தை திருப்பி திருப்பி நான் கேட்டு அந்த துவாவை, நான் அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த துவாவை நான் இன்னும் அதிகரிக்க விரும்பினேன்னு சொல்லி அந்த நபித்தோழர் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே தண்ணி எடுப்பதற்காக, குடிநீர் எடுப்பதற்காக சென்றிருக்கிறார். சற்று நேரத்தில் வந்து விடுவார் என்று ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நபித்தோழர் வாரார். அல்லாஹ் அக்பர். அந்த நபித்தோழர் அபு ஹைசமா வந்து சொல்றாரு, இன்றைய தினத்திலே மிகச்சிறந்த விருந்தாளிகளை எனக்கு தந்திருக்கிறான் என்று விருந்தளிக்கிறாங்க. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நீண்ட ஹதீஸ், நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்குறா இருந்தால் சஹீஹ் முஸ்லிமில் அரபு இலக்கம் 1609 இலக்கத்தில் செய்தியை பார்க்கலாம். வல்லதி நஃப்ஸி பியதிஹி சொன்னாங்க, எவனுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமah, கியாமத்துடைய நாளில் இந்த நிஅமத்தை நீங்கள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் சாப்பாடு தந்தான், பசியோட வந்தீங்க, வெறும் வயிற்றோட வந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சாப்பாடு தான், அல்லாஹ் இதை விசாரிப்பான். விசாரிப்பான என்ன அர்த்தம்? நினைவுபடுத்துவான். அல்லாஹ் உங்களுக்கு நான் இப்படியெல்லாம் செய்யலையா என்று சொல்லுவான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்னது, இந்த நபித்தோழர் அதாவது இப்னு தஹியான் அபுல் ஹைசம் அல் அன்சாரி, ஒரு அன்சாரியுடைய வீடு, என்னது அபு ஹைசம் அல் அன்சாரியுடைய வீட்டுக்கு தான் ரசூலுல்லாஹ் போனாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்கணும். எனவே அல்லாஹ் சொல்றான், வ இன் தஅத்து நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் அதை எண்ணி முடிக்க முடியாது. இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். அல்லாஹு அக்பர். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க 16வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு நியாமத்துகளை செஞ்சிருக்கிறான்.
இந்த மார்க்கமே ஒரு நியமத்து தானே. அல்லாஹ் சொல்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமத். உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய நியமத்துகளை உங்களுக்கு நான் அதிகப்படுத்திட்டேன். யாராவது நினைக்கிறோமா அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்து நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று யாராவது நினைக்கிறோமா? அல்லாஹ்வுடைய முழுமையான மார்க்கம் சகோதரர். எவ்வளவு பெரிய நியமத்து இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சது. எவ்வளவு பெரிய நியமத்து ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றினது. எவ்வளவு பெரிய நியமத்து குஃப்ரை விட்டும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினது. என்றைக்காவது யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எங்களை வாழ வச்சுக்கிறியே என்று நாம் அவனுக்கு நன்றியோடு வாழ்றோமா? இந்த நியமத்துகள் நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுமா இல்லையா? கண்ணியமானவர்களே, வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்துகளை நினைத்து பாருங்கள். இத் குந்தும் அஅதாஅன், விரோதிகளாக நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்குள் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக அல்லாஹ்வுடைய நியமத்தின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தின் குழியிலே நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, உங்களை அதிலிருந்து பாதுகாத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றானே. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நியமத்து என்பது மிக விசாலமானது. அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை தரலையா? வ லிசானன் வ ஷஃபத்தைன், ஒரு நாவையும் 2 உதடுகளையும் தரலையா? வ ஹதைனாஹுன் நஜ்தைன், அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான, உங்களுக்கு 2 வழிகளை நாங்கள் உங்களுக்கு காட்டவில்லையா என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய நியமத்துகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, கண்கள் அதாவது கேள்வியும் பார்வையும் உள்ளமும், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அத்தியாயம் அதாவது அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற இந்த அத்தியாயத்தை படித்து முடிந்தவுடனே நமக்கு வர வேண்டிய விஷயம் என்னென்றா, இந்த உலகத்திலே உள்ள பொருளாதாரம், செல்வங்கள், குழந்தைகள், சொந்த பந்தங்களை இதை நாம் இதிலே போட்டி போட்டு நாங்கள் தான் அதிகமாக, எங்களுக்கு தான் நிறைய இருக்கிறது என்று ஒருத்தருக்கொருவர் அதை அதிகப்படுத்திக் கொள்வது அல்லது பெருமை அடித்துக் கொள்வது என்ற இந்த வேலை மோசமான ஒரு வேலை. மறுமையை மறந்துவிட்டு பொருளாதாரத்தின் பக்கம் நாம் சென்றுவிடக்கூடாது. இறை நினைவை மறந்துவிட்டு இந்த பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கான நேரங்களை நாம் செலவிடக்கூடாது. அல்லாஹ்வை நினைப்பதற்கு நமது வாழ்க்கையிலே நேரங்களை அதிகமாக ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே நமது ஜக்காத்துகளை உரிய முறைப்படி நாங்கள் கொடுத்து விட வேண்டும். மரணம்தான் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அல்லாஹ் இந்த விஷயங்களை விளங்கி இந்த அத்தியாயத்தை படித்து நாம் இந்த உலக வாழ்க்கையின் பால் சாய்ந்து விடாமல் மறுமைக்காக நமது நேரங்களை, காலங்களை செலவிடக்கூடியவர்களாக, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமானது என்பதை புரிந்து மறுமையின் உண்மையான அந்த வெற்றிக்காக முயற்சிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.